Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஷார்ட் ரெசிபீஸ்ல நாங்க என்ன பார்க்க போறோம்னா ஒரு பேசிக் delicious சிம்பிளான chicken curry. இந்த chicken curry recipe already என்ட சில vlogs, Friday special lunch அந்த மாதிரி ரெண்டு மூணு வீடியோஸ்ல நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன். இருந்தாலும் கூட சில பேர் வந்து இண்டிவிஜுவல் ரெசிபீஸ் போட்டா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ டக்குன்னு ஒரு கோழி கறி செய்யணும் அப்படினா இந்த 20 நிமிஷம் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கோழி கறி அவங்க செய்யணும். பட் இதே உங்களுக்கு இந்த வீடியோ மாதிரி அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இண்டிவிஜுவல் ரெசிபியா வரக்குள்ள டக்குன்னு உங்களுக்கு பார்த்த உடனே கோழி கறி செஞ்சிட்டேலும். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கு இந்த ஷார்ட் ரெசிபீஸ்ல உங்களுக்கு கோழி கறி நான் செஞ்சு காட்ட போறேன். ஸோ இந்த பேசிக் சிம்பிள் கோழி கறி நான் எப்போவுமே வீட்டில் செய்கிற இந்த கோழி கறிக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தா நான் கோழியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தேவையான மசாலா அதெல்லாம் போட்டு ஜஸ்ட் நாங்கள் இந்த சமைக்கிற டைம்லேயே தான் ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி இதை நல்லா மசாலாவில் பரட்டி வச்சுட்டு தான் நான் சமைக்க தொடங்குறேன். நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ கோழிக்கு தான் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து 1 கிலோவுக்கு செய்கிற அப்படின்னா இதே வந்து டபுளாக உங்களுக்கு போட்டு செஞ்சு கொள்ளையிலும். ஸோ என்னோட க்ளீன் பண்ண கோழில் கொச்சக்கத்தூள், அதே அளவு கொத்தமல்லி தூள், கொஞ்சம் மஞ்சள், மிளகு, இதுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் புளித்தண்ணி. நிறைய பேர் வந்து கோழியில் புளித்தண்ணி போட்டு செய்கிறல, பட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் வந்து முந்தி கோழி கறியெல்லாம் செஞ்சது பிறகு கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக லெமன் ஜூஸ் போட்டு செய்கிறேன். பட் அதை விட இப்போ நான் புளித்தண்ணி போட்டு செய்கிற கோழி கறி வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ அதனால் கட்டாயம் நீங்களும் வந்து புளித்தண்ணி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டது பிறகு இதை நல்லா பெரட்டி ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு தென் நாங்கள் இந்த கோழி கறியை செய்ய தொடங்கிடுவோம். இதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பட்டை, ஏலக்காய், பச்சை கொச்சிக்காய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா இதை வந்து வதக்கி உங்களோட வெங்காயம் அப்படியே கொஞ்சம் பொரியிற ஸ்டேஜ் தொடங்கக்குள்ள இதில் முழுசாக 2 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் சேர்த்துருக்கிறேன். இதையும் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு தென் இதில் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி, ஒரு நல்ல பெரிய தக்காளி இருந்தால் அது நல்லா சின்ன சின்னதாக வெட்டி உங்களுக்கு போடலும். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் அது நல்லா கொஞ்சம் சாஃப்டாகி வரதுக்கு நீங்கள் பேனை வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு அது சாஃப்டாகி வந்துடும். அதே பிறகு நாங்கள் இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு தென் நாங்கள் பெரட்டி வச்சிருக்கிற அந்த கோழி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அப்படியே தண்ணி விட்டு வேக தொடங்கும். உங்களோட கோழிக்கறி நல்லா திக்காக அந்த பெரட்டினப்பில் வரணும் அப்படின்னா இதில் ஆரம்பத்திலே நிறைய தண்ணி சேர்க்காமல் ஜஸ்ட் நீங்கள் இந்த போட்ட மசாலாலாம் கொஞ்சம் அந்த பவுல்லேருந்து கழுவி வரத்துக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சேர்த்து இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் உங்களோட கோழிக்கறி வந்து நல்லா திக்காக வரும். இதே நீங்கள் வந்து கோழிக்கறி நல்லா ஆணமோட வேணும், எனக்கு வந்து கொஞ்சம் கூட கிரேவி வேணும் அப்படின்னா இப்போவே வந்து தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் இது திக்காகி அப்படி உங்களுக்கு வெந்து வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் சுடுதண்ணி நீங்கள் ஊற்றின அப்படின்னா உங்களுக்கு அப்படியே தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்கான ஆணமே உங்களுக்கு எடுக்கலும். அண்ட் உங்களோட கோழியும் வந்து நீங்கள் ஆரம்பத்திலே தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கக்குள்ள நல்லா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் இறங்கி உள்ளுக்கு நல்ல கலராக இருக்கும். அப்படி இல்லை நாங்கள் நிறைய வந்து இந்த கிரேவி வச்சு ஆக்கிற கறியை பார்த்தா எப்போவுமே கோழியில் வந்து இந்த மசாலோட கலரே இருக்காது, அது வந்து சும்மா தண்ணியாக உங்களுக்கு அப்படியே பெயிலாக இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி கோழி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மசாலாவோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா ஆரம்பத்தில் தண்ணி சேர்க்காமல் கடைசியாக வந்து உங்களுக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நீங்கள் ஊற்றி ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்தாலே உங்களோட கோழிக்கறி வந்து ஆணமோட ரெடி ஆகும். அவ்வளோதான், ஒரு ஈஸியான சிம்பிள் சிக்கன் கறி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். நிறைய பிகினர்ஸுக்கு வந்து இது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி யார் சரி தெரியும் அப்படின்னா அவங்களோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய் எவ்ரிஒன்.